ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். KFC ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பி பிரெட்டு தான் பண்ண போகிறோம். செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஓட்ஸ் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து கிட்ஸு கொடுக்குறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஓட்ஸ் பிரெட்டு வீட்டில் வந்து ஓட்ஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நார்மல் பிரெட்டு இல்லைனா சாண்ட்விச் பிரெட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரெட்டு ஸ்லைசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலாக நான் கட் பண்ணிக்கிறேன். நாலாக கட் பண்ணிட்ட பிறகு இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 4 எட்ஜஸ்லாம் நான் கட் பண்ணாமல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து 1 கப் வந்து மைதா சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஸ்பைசஸ், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது இந்த கோட்டிங்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோடனே இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்போ இந்த கோட்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன் சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கார்ன் சிப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தூளாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி தூளாக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிரெட் ஸ்லைசஸ், இப்போ வந்து அந்த பிரெட் எல்லாத்தையும் எடுத்து இந்த கோட்டிங்கில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல எல்லா இடமும் வர மாதிரி கார்ன் சிப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோட்டிங் வந்து தனியாக ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஆட்டினை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூவையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ப்ரெட் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட பிடிக்காமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து லைட்டாக கெச்சப் வச்சு தான் நான் சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.